பண்ணோம். எடுக்க முடியாது, நாளைக்கு காலையில் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு போச்சு சரக்கு வேஸ்ட் தான். வண்டி உள்ள லோடு வண்டி இல்ல. விழுப்புரம் அஞ்சம்பாளையம் மீன் மார்க்கெட்ல இருந்து பேசுறோம். எந்த ஒரு முன் அறிவிப்பு இல்லாம இந்த மீன் மார்க்கெட்டை நேற்று ராத்திரி உள்ள வந்து 2-3 வியாபாரிகிட்ட சொல்லிட்டு மார்க்கெட்டை சாத்தி வச்சுக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டா டென்ட் எடுத்தவங்களும் இந்த வசூல் பண்றவங்களும் யாரும் காரணம் எதுவும் சொல்லல. இதனால சிறு சிறு வியாபாரிங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப மன உடைச்சல் ஆளாயிருக்கிறாங்க. இதை உரிய நடவடிக்கை முதலமைச்சர் மூலியமா போகலான்னுங்கிறோம். எஸ்பி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னுங்கிறோம். அதுக்கப்புறம் கலெக்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இவங்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கலாம், ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணலான்னு இருக்கிறோம். இவ்வளவு வியாபாரி பாதிக்கிறாங்க. இவ்வளவு சிறு மக்கள்லாம் ரொம்ப மீன் எடுத்து போகாம அன்றாடம் சாமானிய மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. இதெல்லாம் அரசு முன்கொண்டு இவங்க கான்ட்ராக்ட் எடுத்தவங்க மேல நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி மார்க்கெட்டு மூலமா எழுதி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கிறோம். இத்தனை கோடி ரூபாய்க்கு இந்த ஊர்ல இருந்து மீன் வருது. ஒரு நாளைக்கு சராசரி 50 லட்சம் ரூபாய்க்கு மீன் விற்கிறாங்க உள்ள. இந்த 50 லட்சம் ரூபாய்க்கு இது வரைக்கும் 30 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு இங்க உட்காந்துக்கிறாங்க ரோட்ல. யாரும் வியாபாரம் பண்ணல. அவங்க வேலையை பார்த்துன்னு அவங்கவுங்க போயின்னுக்கிறாங்க. இன்னைக்கு எங்க சங்கத்துல ஆளுங்க சரியில்லை, வியாபாரிங்க சரியில்லை. கர்நாடகா, ஆந்திரா, கடலூர், பாண்டி, மரக்காணம், காரைக்கால் இங்கிருந்தெல்லாம் மீன் இன்னைக்கு இவ்வளவு மீன் அழிஞ்சு அங்க நிக்குது. இது இல்லாம இந்த ஊர் ஆந்திரா மீன் உள்ள நிக்குது. இந்த மீன் எப்படி வெளியே வரும்? யார் வியாபாரம் பண்றது? யார் டென்ட் எடுத்து யார் கேட்ட சாத்துனது? அரசாங்க மார்க்கெட்டை யார் சாத்துனது? நான் கேட்கிற கேள்வி, அரசாங்க மார்க்கெட்டை யார் சாத்துனீங்க? இது கவர்மெண்ட் மார்க்கெட், உங்க மார்க்கெட்டு கிடையாது. டென்ட் எடுத்தவங்க மார்க்கெட்டு கிடையாது, கவர்மெண்ட் மார்க்கெட்டு. இது உரிய நடவடிக்கை தாவிக விஜய் உடனே இறங்கி வேலை செய்யலைன்னா ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணப்படும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு நஷ்டமாகி ஜனங்க வெளியே உட்காந்துக்குது. பால் வாங்குறது கூட வழி இல்லாம ஜனங்க ரோட்ல நிக்குது. இந்த ஜனங்களுக்கு யார் காரணம் பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனா ரொம்ப சாமானிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எல்லா வண்டியும் மார்க்கெட் உள்ளதான் வருமா? எல்லா வண்டியும் மார்க்கெட் உள்ளதான் வரும். மார்க்கெட் உள்ள வந்தா வெளியே போவோம். அந்தந்த ஊருக்கு மீன் போறது ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப மன உடைச்சல் ஆளாகிறாங்க. இந்த விழுப்புரம் மீன் மார்க்கெட்ல சுத்தி இருக்கிற சிறு சிறு வியாபாரி ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. தட்டு வண்டி ஓட்டுறவங்க தட்டு வண்டி ஓட்டுறவங்க, வெட்டுறவங்க, இவங்க எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டு மன உடைச்சல் ஆளாகி நிக்கிறாங்க. இப்ப நீங்க 10 நிமிஷத்துல 1 மணி நேரத்துல நீங்க வரலன்னா நாங்க ரோட்ல போய் உட்காருவோம்.